ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ராஜாவே மே ஸ்தோத்திரம். இயேசுவே மே ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே மே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். ஆமென். யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே ஏசையா, என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே ஏசையா, என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. நீர்தானையா என் ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. நீதானையா என் ஆராதனை, ஆராதனை, துதி என்னை, ஆராதனை, துதி ஆராதனை. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே ஏசையா, என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே ஏசையா, என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. நீதானையா என் ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. எல்லா வாய்களை திறந்தார் அதிபமாம். நீதானையா என் ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, உம்மாந்தர் விடுதலை காண ராஜாவின் ஆணையை மாற்றினீரே. உம்மாந்தர் விடுதலை காண ராஜாவின் ஆணையை மாற்றினீரே. அகந்தை நீக்கி அதிகாரிகளை காண தள்ளிய உமக்கு கூடாததொன்றுமே இல்லையே, கூடாததொன்றுமே இல்லையே, கூடாததொன்றுமே இல்லையே, கூடாததொன்றுமே இல்லையே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே ஏசையா, என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே ஏசையா, என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. நீதானையா என் ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை,
திரும்பினீரே. ஏற்ற காலத்தில் முதற்கனியாக பக்குவப்படுத்திய உமக்கு கூடாததொன்றுமே இல்லையே. கூடாததொன்றுமே இல்லையே. கூடாததொன்றுமே இல்லையே. கூடாததொன்றுமே இல்லையே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, இசையா என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, இசையா என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. நீதானையா என் ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. நீதானையா என் ஆராதனை, ஆராதனை எல்லா வாய்களும் ஆராதனை துதி ஆராதனை. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, என் வாழ்வில் ஜெயங்களை காண என்றென்றும் ஆவலாய் இருப்பவரே. என் வாழ்வில் ஜெயங்களை காண என்றென்றும் ஆவலாய் இருப்பவரே. உன்னதமான சிங்காசனத்தை வாக்களித்த உமக்கு, உன்னதமான சிங்காசனத்தை வாக்களித்த உமக்கு கூடாததொன்றுமே இல்லையே. கூடாததொன்றுமே இல்லையே. கூடாததொன்றுமே இல்லையே. கூடாததொன்றுமே இல்லையே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, இசையா என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, இசையா என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே. நீதானையா என் ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை,
கரங்களை தட்டி கொஞ்சம் நேரம் ஆராதிங்க பார்க்கலாம். ஆமென். யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே, ஆமென். நேசையா என் ஆவி ஆத்துமா சரீரத்தின் முன்னேற்றமே, நீதானையா என் ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. எல்லாம் வாய்களை திறந்து ஆராதிப்போமா. ஆராதிக்கிறவனுடைய உள்ளம் மகிழு, ஆராதிக்கிறவனுடைய தடைகள் விலகு, ஆராதிக்கிறவனுடைய பலவீனங்கள் விலகு, ஆராதிக்கிறவன் மத்தியிலே தேவாவியானவர் அசைவாடுவார். இந்த ஆராதனை கர்த்தருடையது, அவருடைய நாம மகிமைக்குரியது. அவரை ஆராதிக்கிற பொழுது சகல அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகு. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும் என்று சொல்லி பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லா வாய்களை திறந்து ஆராதிக்க பார்க்கலாம். நல்ல தோத்திரம், அவர் கம்பீரத்தோடு, ஆமா, ஒரு வைராக்கியத்தோடு நல்ல வாய்களை திறந்து ஆராதிக்கணும். நம்ம ஒரு ஸ்தோத்திரம் போட்டாலும் அது அப்படி ஆழமா இருக்கணும். வாயை திறந்து துதிங்க பிள்ளைகள். சத்தமா பிள்ளைகள சத்தம், முழங்கால நின்று ஆராதி. பிள்ளைகள சத்தம், ஆண் பிள்ளைகள சத்தம், நல்லா சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறங்க. தோத்திர மண்டவர, தோத்திர மண்டவர, தோத்திர மண்டவர, தோத்திர மண்டவர, தோத்திர மண்டவர, தோத்திர மண்டவர. எல்லாம் வாயை திறந்து, வாயை திறந்து. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவாராக, இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவாராக. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா. என் ஆண்டவரே, அன்பின் கரம் எங்கள் மேலே கடந்து வருவதாக. இந்த பலிபீடத்தில் அக்கினி இறங்க ஜெபிக்கிறேன். இயேசுவே, எங்கள் மேலே இறங்கும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களோடு போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் விலகட்டு. தேவ சுத்தத்துக்கு மாறா யுத்தம் பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் சக்திகள் விலகுவதாக. என் ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக. ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக. பரிசுத்தாவின் அக்கினி இறங்கட்டு. நான் சத்தமா துதிக்கிற பொழுது எல்லா தேவனுடைய பிள்ளைகளை சத்தமா துதிக்கணும். எல்லா ஆண்களும் வாய் திறந்து தோத்திரம் பண்ணணும். சிறு பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி சத்தமா தோத்திரம் பண்ணணும். ஒரு கம்பீரத்தோடு நல்ல பிள்ளைகளை சத்தம் எனக்கு கேட்கணுமே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து, எல்லா வாயை திறந்து, எல்லா வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சத்தமாய் திறந்து. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய அசைவு இந்த நாளிலே உண்டாகட்டும். ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவோம். வாய்களை திறந்து ஆமென், ஆமென், ஆமென். அவர் துதிகளின் மத்தியிலே தான் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் துதிகளிலே மத்தியிலே தான் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இயேசுவே என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கட்டு, பரலோக அக்கினி இறங்கட்டு, பரலோக அக்கினி இறங்கட்டு. இயேசு, இயேசுவே. நல்ல பிள்ளான் பின்னாடி இருக்கிறவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் எல்லாம் வாய்களை திறந்து. வெறுமையா நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வெறுமையா இருக்கக்கூடாது. சத்தமாவை திறந்து தோத்திரம், 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 தோத்திரம். ஸ்தோத்திரத்தினாலே இருள் விலகும். ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. நல்ல தோத்திரம் என்னையா தோத்திர. ஆராதிக்கத்தான் வந்திருக்கிறோம். ஆராதி, ஆராதி, ஆராதி. இயேசு, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் அக்கினி இறங்கட்டு, பரிசுத்தாவின் அக்கினி இறங்கட்டு. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகட்டு, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகட்டு, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகட்டு, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகட்டு, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகட்டு. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் அக்கினி இறங்குவதாக. இந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டு. இந்த ஊழியரிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டு. எல்லா பலவந்த பண்ணுகிற அந்தகார வல்லமை
வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டு, இயேசுவின் நாமத்தினால் விலகட்டு. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. பரலோக அக்கினி இறங்க நான் ஜெபிக்கிறேன், பரலோக அக்கினி இறங்க ஜெபிக்கிறேன், பரலோக அக்கினி இறங்க ஜெபிக்கிறேன். எக்ஸ்ராவின் மேலே இறங்கின தேவ அக்கினி, நெகேமியாவின் மேலே இறங்கின தேவ அக்கினி, ஆமென், இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்க ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆலயம் என் தேவனுடைய நாமத்தினால் கட்டப்படுவதாக, என் தேவனுடைய நாமத்தினால் கட்டப்படுவதாக. அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தம்பி, நான் தோத்திரம் பண்ண சொன்ன, இன்னும் ஒரு பயம் இல்லை, ஒரு பயம். சிறு பிள்ளைல வாய் திறந்து பயத்தோடு பக்தியோடு நல்ல வாய் திறந்து நிமிர்ந்திருந்து தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், நீங்க பண்ற ஒரு ஸ்தோத்திரமே அது ஒரு உறுதியா இருக்கணும். நல்ல தோத்திரம் பண்ண, முழு மனதோடு சத்தமா தோத்திரம் தோத்திரம். ஐயோ, சத்தமா தோத்திரம் பண்ணு தம்பி, சத்தமா வாய் திறந்து அப்படியே ஸ்டடியா நின்று வாய் திறந்து தோத்திரம் பண்ணு. சத்தம் போட்டு சத்தம் போட்டு சத்தம் போட்டு தோத்திரம் பண்ணுன்னு சொன்னா தோத்திரம் போல இருக்குது. தம்பி பிள்ளை, டேய் தோத்திரம் பண்ணுங்கடா, வாய் திறந்து தோத்திரம் பண்ணுங்கன்னு, வாய் திறந்து தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னேன். திரும்பவும் தோத்திரம் பண்ண சொன்னேன். தோத்திரம் 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 நல்லா வாய் திறந்து நல்லா ஆராதி எல்லாத்தையும். நான் திரும்ப சொல்றேன், தோத்திரம் பண்ண சொன்னேன். சத்தமா தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். தத்தமா பனிஷ்மெண்ட் சொன்னது போல இருக்கு. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. உள்ள இருக்கிற எல்லா அந்தகார சக்திகள் விலகட்டு. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளோடு போராடுகிற அந்தகாரத்தின் ஆவிகள் எரிந்து வெளியாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆராதனை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசு, பிள்ளைகளுடைய சிந்தைகளை சிதறடிக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் எரிந்து வெளியாகட்டும். அதே போல இந்த பகுதியில் நல்ல சத்தமா வாய் திறந்து இயேசு இயேசுவே, பரலோகத்தின் தேவ மகிமை இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பரிசுத்தாவின் அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். வானம் திறக்கப்படுவதாக. பரலோக அக்கினி மயமான தூத சேனைகள் இறங்க ஜெபிக்கிறேன். எல்லா சதிகள் விலகுவதாக, எல்லா பலவீனங்கள் விலகுவதாக. இந்த ஆராதனையில் ஒருவர் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. பலவீனத்தின் ஆவிகள் விட்டு விலகென்று கட்டளை கொடுக்கிறேன். போராடுகிற பொல்லாத அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து வெளியாக என்று கட்டளை கொடுக்கிறேன். பரலோக தூத சேனைகள் இறங்கட்டும், பரலோக தூத சேனைகள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். நான் தோத்திரம் பண்ணு சொல்ல சொல்ல தம்பி மரலாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. நல்லா தோத்திரம் பண்ணத்தான் சொன்னேன், நல்லா துதிக்கத்தான் சொன்னேன். ஆண்கள் எல்லாம் ஆண்கள் பதில வாய்களை திறந்து ஆராதிங்க. ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க, இயேசப்பான்னு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஒரு வார்த்தையாகிலும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்கள் எல்லாரும் இயேசுவே எங்களுக்கு இறங்கு, இயேசுவே எங்களுக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கும். எல்லா 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 ஆண்கள் வாய்களை திறந்து இயேசுவே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, பாவியா என் மேல் கிருபையாயிரு, பாவியா என் மேல் கிருபையாயிரு, பாவியா என் மேல் கிருபையாயிரு. உரத்த குரல்ல சத்தம் போட்டு ஆமென். இயேசுவே என்னை விடுவியோ, இயேசுவே என்னை கண்ணோக்கி பாரு, இயேசுவே என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரு, இயேசு ராஜா எனக்கு இறங்கு. ஒரு அதிகாரத்தோடு ஒரு வல்லமையோடு ஆமே, ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆராதனை, ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆராதனை. என் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். சத்தமா வாய் திறந்து பரலோகத்தின் அக்கினி இறங்க, பரிசுத்தாவின் அக்கினி இறங்க. ஒரு பின்மாறி மழையை பெய்ய பண்ண இந்த ஆராதனையிலே போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், ஜனத்தோடு போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், ஊழியத்தோடு போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், ஊழியனோடு யுத்தம் பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. வாய் திறந்து வாய் திறந்து இயேசுவே, நல்ல 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 தோத்ரோ தோத்ரோ தோத்ரோ. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான்
கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன்.
பெற்றுக்கொள்வேன். அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். என்னை விலகாத கரம், என்னை விட்டு விடாத கரம், என்னை தாங்கும் கரம், என்னை தூக்கும் கரம், என்னை தப்புவிக்கும் கரம், என்னை பலப்படுத்தும் கரம், அந்த தேவனுடைய கரம் என்னோடு இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்பு சகோதரனே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகு. அந்த தேவனுடைய கரம் உன்மேல் இருக்கிறது. அந்த தேவனுடைய கரம் உன்னோடு இருக்கிறது. அந்த தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. வாய்களை திறந்து நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவா, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவா. வாய் திறந்து ஒன்றை குறித்து கவலைப்படாத. ஒருவனும் உன் மேலே கை போடுவதில்லை. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால் இனி துஷ்டர் உன் வழியை வருவது இல்லை. வாய் திறந்து ஆராதி. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். பரலோகத்தின் அக்கினி இறங்குவதாக, பரிசுத்தாவின் அக்கினி இறங்குவதாக, பரலோக வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். வாழ்வே பிள்ளைகள் நல்ல வாய் திறந்து நாங்க ஆராதிக்கிற எப்ப பிள்ளை என்ன தூங்கிட்டா இருக்கிற நல்லா விழித்திருந்து நல்ல கையை தட்டி, ஒரு சத்துருவம் மேல கை போட முடியாது. கையை தட்டி வாய் திறந்து ஆராதி, நல்ல ஆராதி, நல்ல ஆராதி. இயேசு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாழ்வே பிள்ளைகள் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் விலகுவதாக, எல்லா தடைகள் விலகுவதாக. பரலோகத்தின் அக்கினி இறங்குவதாக, பரிசுத்தாவின் அக்கினி இறங்குவதாக, பரலோக தூத சேனைகள் இறங்குவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை. ஒரு சனத்தின் மேலும் அதிகாரம் இல்லை. சரீரங்களோடு யுத்தம் பண்ணுகிற பொல்லாத சத்துடைய வல்லமைகள், தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் எரிந்து விழியாது என்று கட்டளை கொடுக்கிற, எரிந்து விழியாது என்று கட்டளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தின் அக்கினி. சகோதரனே, வாய்களை திறந்து ஆராதி. பயப்படாதே, கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. பயப்படாத சகோதரி, கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்துகிறது. அது நீதியின் கரம், அது உங்களை தாங்குகிற கரம், அது உங்களை தப்புவிக்கிற கரம். என் தேவனுடைய கரம் உன்னோடு. ஓ வாய் திறந்து இயேசு நல்லா 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 துதிங்க பார்க்கலாம். இயேசுவே நல்லவன், 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 நல்லவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது அன்பு சகோதரர் டேவிட் அனிதா அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். அவர்களுக்கு கொடுக்கிற நேரத்திலிருந்து அவருக்கு 1 மணி நேரம் டைம் உண்டு. நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். 12 மணின்னா 12லேருந்து எத்தனை மணி பார்க்காதீங்க. இப்போ தான் 11:15 ஆச்சு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வாராக. அடியேனை கொண்டு இந்த இடத்துல நிறுத்த செய்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நம் மத்தியிலே பெரியவராக இருந்து நம்மை நடத்தி செல்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 23 அதிகாரம் 4வது வசனம்.
சங்கீதம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது கோலும் உமது தடியும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றும். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு கணி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபித்து அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி உற்சாகமாய் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த சமூகத்திலே பரிசுத்த பிள்ளைகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கூடி வந்திருக்கின்ற தேவ ஊழியர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா நீர் தேற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழுந்து ஜொலித்திடவே. அலங்கரியும் வரங்களினால் எழுந்து ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ராஜாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி
ஹல்லேலூயா. பரிசுத்த சமூகத்திலே உம்முடைய சித்தம் செய்ய கடந்து வந்திருக்கிற உமது அடியார்கள் மேல் தேவன் கிருபையா இருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய போஜனமாகிய உம்முடைய வார்த்தைகளை அடியானை கொண்டு இந்த இடத்துல நிறைவேற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாத பேதை என்பது உமக்கு தெரியும் அப்பா. உம்முடைய சமூகத்திலே எழும்பி நிற்கிறேன் ஆண்டவரே. அடியேனை கொண்டு கத்திருந்த பிள்ளைகளை போஷிக்க ஆண்டவரே சித்தம் கொண்டபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அழைத்து ஆண்டவரே பயன்படுத்த அப்பா ஸ்தோத்திரம். சித்தம் கொண்ட ஆண்டவரே தம்முடைய போதகர் அவர்களையும் குடும்பத்தினர்களையும் சபை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து அசைவாடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு ஆண்டவரே கொழுப்பையும் நிணத்தையும் உண்டது போல திருப்தியோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்கள் மத்தியிலே பெரியவராக இருந்து வழிநடத்தும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. அடியானை தாழ்த்துகிறோம். எல்லா துதிக்கன மைமேல் அப்பா உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க ஒரு வசனம் கூட. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எதற்காக கடந்து வந்திருக்கின்றோம்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு ஜீவன் பற்றி கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஒவ்வொரு நபர்களுக்கு முன்பாக ஒன்றில் வியாதி என்கிற ஒரு மரண இருள் வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது கடன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரண இருள் வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் போராட்டம் என்கிற மரண இருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, யாருக்கு எந்த விதத்திலே வைத்துக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற போது அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றி நம்மை மறு கரைக்கு அழைத்து செல்ல அது வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவர் அவருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை தேவன் வெட்கப்படுத்தாமல் அவர்களை அரவணைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவன் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் என்னுடைய சமூகத்திலே அவன் கடந்து வருவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை ஒருவன் இறுக பற்றி கொள்வான் என்றால் அவனை அவர் கை விடுவதே இல்லை. அவன் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும். பெதஸ்தா குளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னார், முதலாவது இறங்குகிறவன். தேவ தூதன் எப்போதாவது குளத்தை கலக்குவான். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே கலந்து கொண்டுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களுக்காக ஆவலோடு காத்து வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவன் என்ன செய்கிறார்? அந்த குளத்தை கலக்குகிறார். அந்த குளம் அதிசயம் நிறைந்த குளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த குளத்திலே முதலாவது இறங்குகிறவன் என்ன செய்கிறான்? அதிசயங்களை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லுகிறான். அவனுடைய வியாதி மருத்துவர்களால் ஒருவேளை கைவிடப்பட்ட வியாதி என்று சொல்லி அவனை புறந்தள்ளுவது அல்ல, மனுஷர்களுடைய வேதனைகள் நிமித்தமாக அநேக வைத்தியர்களினாலே தங்களுடைய பிரயாசங்களை செலவழித்த பின்பு அவனை கைவிடுகிற உலகமாய் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் என்னிடத்தில் வருகிறவன் அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு சூழ்நிலைகளினால அலைக்கழிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மனிதர்களினால நீ ஏமாற்றப்பட்டவனாய் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி நம்மை அனைத்து ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட தேவாதி தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசித்து அறிந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
உலக மனிதர்கள் பயப்படுகின்ற பயத்தோடு நாம் வாழ்வதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே வந்து காத்திருந்து அவரை ஆராதிக்கவில்லை. உலக மனிதர்கள் வேதனைப்படுகிற விதத்திலே வேதனைப்படுவதற்காக அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருந்து வேதனையோடு கடந்து சொல்வதற்காக தேவன் இந்த இடத்திலே நம்மை அழைத்து வரவில்லை. மாறாக மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல அநேகர் அந்த வெளிச்சத்திலே கடந்து வந்து அநேக நன்மைகளை பெற்று கடந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மேல் நினைவாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு எந்த விதமான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே பாடுகளும் வேதனைகளும் இருந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த பாடுகளின் மத்தியிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் என்றால் அந்த பலவீனத்திலே பலன் கொள்வதற்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்த, நம்மை தேற்றி அரவணைக்க, நம்மை ஹல்லேலூயா மனிதர்களுடைய அந்த நிந்தனைக்கு ஒப்பு கொடுக்காதபடி நம்மை பாதுகாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு கூட அவர் உலாவுகின்ற தேவாதி தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 14:10 வாசிங்க. யாத்ராகமம் 14:10. ஹல்லேலூயா. ஆகையால் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 27 கூட வாசிங்க. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று கடந்து வரும்போது அந்த சூழ்நிலை உங்கள் அனைவருக்கும் தெரிந்த சம்பவங்களாக இருந்தாலும் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவாதி தேவனாக அவரை வழிநடத்தி கொண்டு வருகின்ற அந்த வேளையிலே மோசே என்கிற தீர்க்கதரிசியை அவர்களை வழிநடத்தும்படியாக தெரிந்தெடுத்து ஆண்டவர் வார்த்தை என்கிற செங்கோலை அவர்களுக்கு கொடுத்து அவரை வழிநடத்தி சொல்லி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே முன்பாக கடந்து வருகிறார்கள். முன்பாக இருக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கு, பின்பாக இருக்கிறது சத்துருவனுடைய சேனைகள். எந்த இடத்திலும் ஒரு வழி திறக்காதா, எந்த இடத்திலுமாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம் மாட்டிக்கொண்டு நிற்கிற போது எந்த வழிகளும் அடைபட்டாலும் நமக்கு ஒரு வழி திறக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. ஒருவேளை என்னுடைய பாதை இவ்வளவுதான், என்னால் இதற்கு முன் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது என்று நீங்களும் நானும் கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளில் அந்த கலக்கத்தை நீங்கள் பார்க்காமல் கலக்கத்திலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் விசுவாசம் என்கிற கோலை தந்திருக்கின்றார். அந்த விசுவாச கோலை பயன்படுத்தி எதிராக நிற்கின்ற செங்கடலை பிளந்து விட கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, வழி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வழியிலே பல வழிகளையும் நமக்கு உண்டாக்கி தருகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன். அவர் நம்மை ஒரு பிரச்சனையிலே கொண்டு விட்டு வேடிக்கை பார்த்து சும்மா நிற்கக்கூடிய தேவன் அல்ல. ஒரு மனிதனை ஒரு சூழ்நிலையிலே அகப்பட வைத்துவிட்டு அதிலே நாம் எவ்வளவு கழிவுறுந்த வேண்டும் என்று ஆண்டவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. மாறாக ஒரு மனிதனுக்கு ஒரு போராட்டம் என்றால், ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனையிலே அவனை அமிழ்ந்து வேடிக்கை பார்ப்பதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற்று தரும்படியான போக்கையும் உருவாக்கி தருகிற தேவாதி தேவனாகும் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிற போது மோசே குறித்து
வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? அநேகருக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வல்லமைகளை குறித்து விசுவாசிப்பதற்கு திராணியற்ற மந்த இருதயங்களை தேவன் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி என்கிற வார்த்தையிலே நீங்கள் கடந்து வருகிற போது அவர் அநேக ஜீவனுள்ள வாக்கு தத்தங்களை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த வார்த்தைகளை நாம் ஆணித்தரமாக விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுகிற போது, விசுவாசத்தோடு அறிக்கை செய்கின்ற போது, அந்த வார்த்தைகள் வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ண செய்யும். அப்படி ஒருவேளை நாம் கடந்து செல்லுகிற பாதையிலே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே ஆண்டவர் வழிகளை எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் தெரியுமா? உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன என்று மோசேயிடத்திலே கேட்டபோது, உன் கையிலே ஒரு கோல் இருக்கிறது, நீ உன் கோலை சமுத்திரத்தின் மேலாக நீட்டி அந்த சமுத்திரத்தை பிளந்து விடு, இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக கடந்து செல்வார்கள். இங்கே நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருப்போம் தெரியுமா? ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறிய தடை வந்தா என்றால் நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்று தருகின்ற தேவ ஊழியர்களை நாம் முறுமுறுப்போம். மோசேயினிடத்திலே அப்படித்தான் இந்த ஜனங்களும் முறுமுறுத்தார்கள். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இந்த இடத்திலே அழைத்து கொண்டு வந்தீர், இன்னும் நாங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்தபோது எங்களை நீர் சும்மா விட்டுவிடும் என்று நாங்கள் உம்மிடத்திலே சொல்லவில்லையா என்று சொல்லி யாரை குறித்து முறுமுறுத்தார்கள்? தேவனுடைய எங்களுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று பேர் குறித்த சாட்சி பெற்ற தேவ மனிதனாகிய மோசேயை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, முறுமுறுப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த இடத்திலும் ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணி தர தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, தேவ ஊழியர்கள் தருகின்ற அந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற போது எந்த இடத்திலிருந்து வழி திறந்து வரும், எந்த இடத்திலே நமக்கு பாதைகள் உருவாகும், எந்த இடத்திலிருந்து தண்ணீர்கள் கிடைக்கும் என்பது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அன்பானவர்களே, நாம் அந்த இடத்திலே விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணுகிற போது, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்கிற போது தேவனுடைய கோல், தேவனுடைய தடி நம்மை தேற்றுகிறதாய் மாறும். அன்பானவர்களே, தேவன் நம்மை உலக ஜனங்களில் இருந்து பிரித்தெடுக்கிறார். தேவன் நம்மை உலகத்தினுடைய பாரம்பரிய காரியங்களில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அது எதற்காக என்றால் புறஜாதியார் மக்கள் மத்தியிலே நம்மை இகழ்ச்சிக்குரியவர்களாக மாற்றுவதற்காக அல்ல, நிந்தைக்குரியவர்களாய் மாற்றுவதற்காக அல்ல, மாறாக உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய், தேவனுடைய வல்லமைகளை உணர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற பாத்திரங்களாய் விசுவாசிகளாகிய நம்மை ஆண்டோடைய பிள்ளைகளாக தேவன் முன்குறித்து நம்மை இப்படி தெரிந்து அவருடைய பரிசுத்த சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரச்சனைகள் வருவது முறுமுறுப்பதற்காக அல்ல, பிரச்சனைகள் வருவது தேவ நாமம் வெளிப்படுவதற்காக, தேவ மகிமை வெளிப்படுவதற்காக என்பதை நீங்கள் விசுவாச அறிக்கை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவித்து கரை சேர்க்க, இன்ப கானானுக்குள் அழைத்து செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய விசுவாசம் என்கிற கோலாகிய அந்த கோல் நம்மை வழிநடத்தி செல்ல வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரச்சனைகளை கண்டு துவண்டு போவதற்காக அல்ல, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்காகத்தான் அந்த பிரச்சனை வெளிப்பட்டிருக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தவே போதுமானதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றி நம்மை வழி நடத்தும். அடுத்த ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். எஸ்தர் 4:16 வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ்தர் 4:16. ஹல்லேலூயா. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து, சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இந்த சூழ்நிலை வருவதற்கான காரணம் என்ன? 3:8 கூட வாசிங்க. 3:8.
அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ராஜாவுக்கு நியாயம் அல்ல. அன்பானவர்களே, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை குற்றம் காண்பிப்பதற்கு, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு வேற வேலை இல்லையா? அவர்கள் ஆராதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால யாருக்கு என்ன நஷ்டம் வந்து போச்சுன்னு நான் கேட்கிறேன். நஷ்டமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், இது இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். யாருடைய துதியை சொல்லி வருவார்கள்? அப்போ ஆண்டவருடைய துதியை சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நம்ம எல்லாம் ஒருவேளை இந்த சொரூபங்களுக்கு மாலை போடாதவர்களாக இருக்கலாம், அல்லது மெழுகுத்திரி கொளுத்து வைத்து வணங்காதவர்களாக இருக்கலாம், அல்லது திரி கொளுத்தி வைத்து ஆராதிக்காதவர்களாக இருக்கலாம். இதனால யாருக்கு என்ன குறைந்து போய்த்து? அதுதான் அவர்களுக்கு குறையா இருக்கிறது. காரணம் என்ன? கேட்டுக்கு போகிறவர்கள் எப்படி போகிறார்கள்? திரளாய் கடந்து செல்லுகிறார்கள், ஏராளமான ஜனக்கூட்டமாய் போய் கொண்டிருக்கிறார்கள், நரகத்தின் பாதையிலே கூட்டம் கூட்டமாய் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி ஜீவிப்பதற்கு கடந்து செல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒரு சிலராகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஒரு சிலர் தேவனை ஆராதிப்பது நிமித்தமாக இந்த பலருக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள், அப்படித்தான் ஒரு பிரச்சனை இங்கே கடந்து வருகிறது. ஆமான் என்கிற ஒரு துஷ்டன் நிமித்தமாக கடந்து வருகிறது. அன்பானவர்களே, அங்கே பாருங்கள், வளர்க்கப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் எஸ்தராக இருக்கிறாள். அவளுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. ஒரே ஆவிக்குரிய தகப்பனாலே வளர்க்கப்படுகிறாள். பாருங்க, மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய தகப்பனாலே வளர்க்கப்படுகிறாள். அவள் பாருங்க, ஒரு அரச அரண்மனையிலே ராஜாத்தி என்கிற ஒரு ஸ்தானத்தை அவள் பெற்றுக்கொண்ட பின்பும் கூட அவள் என்ன செய்கிறாள்? இன்றைய வாலிப பிள்ளைகளாகிய அல்லது ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அதிசயங்கள் நடக்கிறது வரை யார் வேணும்? கர்த்தர் வேணும், ஊழியர்கள் வேணும். நோயின் விடுதலை ஆகிறது வரை யார் வேணும்? தேவ ஊழியர்கள் எனக்காக திறப்பிலே நின்று ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிசயம் கிடைத்த பின்பு என்ன நடக்கும்? ஊழியரும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம், தேவ வார்த்தைகளும் வேண்டாம், தேவர் வசனமாகிய அவருடைய கோலும் வேண்டாம், அவருடைய தடியும் வேண்டாம் என்று சொல்லி ஏறி வந்த ஏணியையே எட்டி மிதித்து விட்டு தூரம் போகக்கூடியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இந்த எஸ்தரை குறித்து ஒரு வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? முன் எப்படி இந்த மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அடங்கி ஆண்டவரை பின்பற்றி இருந்தாளோ, இப்ப ராஜாத்தி ஆன பிறகும் கூட என்ன செய்கிறாள்? அந்த மொர்தெகாயினுடைய வார்த்தையை தான் என்ன செய்கிறாள்? கேட்டு பணிந்து கீழ்ப்படிந்து உபவாசிக்க வேண்டிய ஒரு தருணத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உருவாக்குகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகித்திருக்கிறார். இனி நமக்கு உபவாசம் தேவையா? இனி நமக்கு ஆராதனை தேவையா? இனி நமக்கு தேவ வார்த்தை தேவையா? இனி நமக்காக ஜெபிக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் தேவையா என்று ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இருதயங்களிலே சிந்திப்பீர்கள் என்றால் இந்த ராஜாத்தியை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவள் ராஜகுமாரத்தி, அவளுக்கு தகப்பன் இல்ல, தாய் இல்ல, வம்ச வரலாறு இல்லாத ஒரு ஸ்திரியை ஆண்டவர் அந்த ராஜாத்தி என்கிற ஸ்தானத்திலே வைத்த பின்பும் கூட என்ன நடைபெறுகிறது? தான் அந்த மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற வளர்ப்பு தகப்பனாகிய அந்த மொர்தெகாயினுடைய வார்த்தைகளுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தாலோ அதை போலவே இப்ப ராஜாத்தி ஆன பிறகும் கூட என்ன செய்கிறாள்? கீழ்ப்படிந்திருக்கிறாள். நானும் தாதிமாரும் எத்தனை நாள் உபவாசம் பண்ணுவோம்? 3 நாள் உபவாசம் பண்ணுவோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு நேரம் அல்ல, 2 நேரம் அல்ல, 3 நாட்கள் உபவாசம் பண்ணுவோம். அப்போ அந்த உபவாசம் இவர்களுக்கு என்னத்தை கொண்டு வருகிறது பாருங்க. அதுல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சட்டத்தை மீறி. எப்படி சட்டத்தை மீற முடியும்? யோசித்து பாருங்க, சட்டத்தை எப்படி மீற முடியும்? வாசிங்க, ஏசாயா 58:13 வாசிங்க. அந்த சட்டத்தை மீறி என்கிற வார்த்தைக்கு
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. நான் சொல்லல பாருங்க, கர்த்தருடைய வாய் சொன்னா அதுல மாற்றம் இருக்குமா? அநேகருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்றால், பரிசுத்த ஓய்வு நாள் வந்துட்டா நீட்டா இறைச்சி கடைக்கு போக வேண்டியது, இறைச்சி கறி வாங்க வேண்டியது, வீட்டில் வந்து சமைச்சு சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியாக இருந்து மனமகிழ்ச்சியா இருப்பது. அல்லதென்றால் ஒரு சில ஸ்திரீகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நல்ல சாமுத்திரிகா பட்டு உடுத்தி நல்லதா அலங்கரிச்சு கல்யாண வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்படியே வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாய் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. 6 நாட்கள் நாம செய்திருக்கிறோம், நமக்காக செய்திருக்கிறோம், அல்லது அதற்கு குறைந்த நாட்கள் கூட செய்திருக்கலாம் ஒரு சிலர். ஆனால் அப்படி செய்கிறவர்களை ஆண்டவர் தன்னுடைய வாயினால ஆசீர்வதிக்கவில்லை. ஆண்டவர் அவருடைய வாயினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையுள்ள நாள் என்று நாம் எண்ண வேண்டும். அது கர்த்தருடைய நாள் என்று எண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து மனமகிழ்ச்சியோடு அவரை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறவர்களாய் நாம் மாற இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம், ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை இரவும் பகலும் அந்த ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தது நிமித்தமாக கர்த்தரை அவளுடைய கண்கள் கண்டுகொண்டது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வண்ணமாகவே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அலட்சியம் செய்யாதபடி, கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தந்த நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அடுத்த வாரம் எனக்கு கிடைக்குமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியான மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இரவும் பகலும் விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த 84 வயதுள்ள அந்த விதவை ஆண்டவரை கண்டுகொண்ட ஒரு பாக்கியத்தை எப்ப பெற்றால் தெரியுமா? அவருடைய ஆலயத்திலே காத்திருந்து ஜெபித்தது நிமித்தமாக பெற்றுக்கொண்டாள். அன்பானவர்களே, நான் ஆலயத்துக்கு போய் என்ன கண்டேன் என்று யாரும் கேட்காதுங்க, இன்றிலிருந்து கேட்காதுங்க. இதுவரை ஒருவேளை நீங்க கேட்டிருந்தா கிருபையாய் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறவர்களுக்கு திரளான நன்மைகள் உண்டு, திரளான நன்மைகள் உண்டு. ஒருவேளை உலகத்தினரிடத்திலே காண்பித்து கொடுப்பதற்கு இயலாத ஒரு மனசமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். எல்லை எட்டற்ற எண்ணில்லாத மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். அன்பானவர்களே, கோடிக்கணக்கிலே பணம் கொடுத்தும் கிடைக்க இயலாத ஒரு ஆனந்த பாக்கியம் உங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து முழங்காற்படியிட்டு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பாருங்கள். அது என்னுடைய நாள் அல்ல என்று சொல்லி தேவனுக்கு அந்த மகிமையை செலுத்தி பாருங்கள், தேவனை கனப்படுத்தி பாருங்கள், தேவனை ஆராதித்து பாருங்கள், அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள். எங்கிருந்து ஆண்டவருடைய வல்லமை புறப்படுகிறது என்று யாருக்கும் தெரியாத அளவில் உங்கள் உள்ளங்களை ஆண்டவர் ஆனந்த மகிழ்ச்சியினால நிரப்புவார். பாருங்க, இன்றைக்கு அநேகர் சுற்றுலா செல்லுகிறார்கள். இந்த ஆனந்தம் எங்கே கிடைக்கும்? இந்த ஆனந்தத்தை நான் எங்கிருந்து விலை கொடுத்து வாங்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை எல்லா மனுப்புத்திரர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுப்புத்திரரும் அந்த ஆனந்த பாக்கியத்திலே பங்குள்ளவர்களாக
பிள்ளைகளாய் மாற வேண்டும். எல்லா மனுப்புத்திரரும் பாவ மன்னிப்படைய வேண்டும். எல்லா மனுப்புத்திரரும் பரலோகமாகிய அந்த நித்திய இளைப்பாறுதலை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும். அவர்கள் குறைகளோடு ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, வியாதியோடு ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, கடன் பாரங்களோடு ஆராதிக்கிறவர்களாய் அல்ல, மாறாக முழு மனதோடு அவருடைய சமூகத்திலே ஆராதிக்கின்ற தேவ பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக தந்தார். அன்பானவர்களே, ஏசி பஸ்களை என்ன செய்கிறார்கள்? புக் பண்ணி கடந்து செல்லுகிறார்கள். நீங்கள் பத்திரிகையில வாசித்து பாருங்க, எவ்வளவு விதமான சோதனைகள், எவ்வளவு விதமான வேதனைகள். போன எல்லா பிள்ளைகளும் திருப்பி வீட்டுக்கு வருகிறாங்களா? அப்படி வருகிறார்கள் என்றால் ஒன்றில் வியாதியோடு கடந்து வருவாங்க. என்னது? ஒன்றில் லூஸ் மோஷனாக இருக்கும், அங்கேருந்து ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க, அல்லது வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து டைமுக்கு வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இல்லை, இன்னும் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கு, நம்ம அதுகளை பற்றி சொல்ல போகல. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? அவருடைய வாயினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற சந்ததி, அவருடைய வார்த்தையினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற சந்ததி, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதற்கு யார் விலை கொடுத்தார்கள் தெரியுமா? நம்ம விலை கொடுத்தா, அன்பானவர்களே, நீங்களும் நானும் காணிக்க கொடுத்தா எத்தனை ரூபா கொடுப்போம்? 1000, 500, 2000. மெட்ராஸ் வரை போயிட்டு வரணுன்னா குறைஞ்சபட்சம் இப்போ மினி பஸ்ஸில் எவ்வளோவா? 5000 ரூபாய் இல்லையா? இது போக அங்கே தங்குகிற செலவு. இது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய இரத்தத்தை விலையாக சிந்தி இருக்கிறார். சில ஆலயங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, துலாபாரம் இல்லையா? இடைக்கெட நான் என்ன செய்வேன்? தங்கம் கொடுப்பேன். இடைக்கெட தங்கம் கொடுத்த ஒரு நபரும் இருக்கிறாரு. யாரு? சரி, தெரிய வேண்டாம். அப்படிப்பட்ட வசதியானவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சமூகத்தை இதுவே அவரை தேடி விசாரித்து அவரை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இது எந்த சந்ததி? ஆண்டவரை நேசிக்கிற சந்ததியினர். இது எந்த சந்ததி? அவர் ஒரு சந்ததியை தெரிந்து வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட சந்ததியினர்கள்? பரிசுத்த சந்ததி. பரிசுத்த தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சந்ததி. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் உட்கார்ந்திருந்த பாய் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு தடவையும் அது அப்படி நினைக்காதுங்க. நீங்க உட்கார்ந்து ஜெபித்த ஜெபம் ஒருபோதும் என்ன செய்யாது? வீண் போகாது. அந்த இடம் உங்களுக்கு பேரப்பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், உங்க மருமக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், உங்க பெற்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அந்த ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. ஒருவேளை சுற்றுலா சென்றவர்களுடைய பணம் வீணாய் போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலைக்கிரயமாய் ஊற்றின, துலாபாரம் ஊற்றின உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக அவர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை இன்றளவும் குறைந்து போகவில்லை. அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலே நாடி வந்து வறுமையாய் நான் எதுவும் காணவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த பேச்சை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்த அந்த விதவை கர்த்தரை கண்டுகொண்டு ஆனந்த சந்தத்தோடு கடந்து சென்றது போல, அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலே வந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை தருகிறார். நீங்களும் நானும் அதற்கு கிரயம் செலுத்த வேண்டியதில்லை, நீங்களும் நானும் அதற்கு காணிக்கை செலுத்த வேண்டியதில்லை. நாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் என்னத்தை செலுத்துவேன்? ஒன்றுமே கொடுக்கவில்லை ஐயா, ஒன்றுமே கொடுப்பதற்கு என்னிடத்துல இல்லை. மாறாக ஒன்று இருக்கிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பொன்னு நாமத்தை தொழுது கொள்வேன் என்று பக்தன் சொல்லி இருக்கின்றது போல, அதற்கு இல்லையாமல் நாம் என்ன செய்கிறோம்? விலை கிரயத்தை கொடுப்பதற்கு நம்மிடத்துல ஒன்றுமில்லை. எல்லாமே ஆண்டவர் தந்தது. யாரிடத்துல என்ன இருக்கிறது? நம்ம ஏதாவது உருவாக்க முடியுமா? நம்ம ஏதாவது படைத்திருக்கிறோமா? நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய இயலாது. நமக்காக சகலத்தையும் செய்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்திலே இந்த நாளை பரிசுத்தமுள்ள நாள் என்று சொல்லி நம்முடைய சொந்த பேச்சை பேசுவதற்கு அல்ல. சிலருடைய வாய்கள் திறந்ததுன்னா நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன் அப்படி என்று தன்னை குறித்த புகழ் பாடுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். அன்பானவர்களே, இல்லை, நமக்காக
ஜீவனை தந்த ஒருவர் இருக்கிறார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற அன்பை நம்மேல் செலுத்தி இருக்கிறதுனால நீங்களும் நானும் என்ன கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. அவருடைய பாதத்தில் நன்றி உணர்வுள்ள தேவ பிள்ளைகளாக, அவரை எப்போதும் துதித்து பாடுகின்ற பிள்ளைகளாக. அன்பானவர்களே, சிலருக்கு பரிசுத்த ஓய்வு நாள் எப்போ மறக்கும் தெரியுமா? ஒரு கல்யாண வீடு வந்தால் சபையை மறந்துடுவாங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் வந்தால் ஆண்டவரை மறந்துடுறீங்க. இதெல்லாம் தவறுதலான காரியம். நம்மள ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருக்கு பாருங்க, பரிசுத்த சந்ததி என்கிற முத்திரை விழுந்தப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த சந்ததி என்கிற முத்திரை வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல, உலகத்தில் எந்த இளவு நடந்தாலும் பரவாயில்ல, இல்லை மற்ற எந்த காரியமானாலும் பரவாயில்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஜீவ விருட்சத்தை போல இருப்பான். அன்பானவர்களே, ஆண்டோடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே எப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள்? செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். இந்த செழிமை எங்கிருந்து வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வருகிறது. எனவே ஆண்டோடைய ஆலயத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளாய் அல்ல, அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? காணாதவர் போல இருந்தார். இப்போது பல தேவ ஊழியர்கள் நிமித்தமாக இந்த இடத்துல அடியேன் வந்து நின்று நிற்பதற்கு தகுதி இல்லாத எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்த இடத்துல ஒரு காசுக்கும் உதவாதவனாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இவ்வளவாய் நம்மை நெருக்கி ஏவுகிறதுனால யாரை கொண்டும் ஆண்டவர் ஊழியங்களை நிறைவேற்றுகிறார். அந்த ஊழியங்கள் எப்படிப்பட்டதாய் மாறுகிறது? பரிசுத்த சந்ததியினராக, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய அன்பிலே மகிழ்ந்து களிகூறுகின்ற தேவ பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறது. அன்பானவர்களே, அநேகர் என்ன செய்கிறார்கள்? இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சொந்த பேச்சை பேசாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அதிசயங்களை செய்தார், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து சென்றேன், என்னுடைய மன பாரங்களை எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றினார் என்று ஒரு சாட்சி பகருகிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையாக இருந்தால் தேவன் எவ்வளவு மகிமைப்படுகிறவராயிருப்பார். அப்போ தேவன் எப்போது மகிமைப்படுவார்? நான் இந்த சகோதரி எனக்கு சாட்சி சொன்னது நிமித்தமாக, இந்த சகோதரிக்காக நான் சிந்தின ரத்தம் இப்போது எனக்கு என்ன செய்கிறது? அது பிரதிபலனை கொண்டு வருகிறது, அது திரளான ஆத்ம ஆதாயத்தை கொண்டு வருகிறது. அந்த சாட்சியை கேட்கிற மற்றவர்களுடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் எனக்கும் இந்த அதிசயத்தை செய்வார், ஆண்டவர் எனக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்கிற ஒரு விசுவாச உணர்வை தூண்டி விடுகின்ற, ஒரு விசுவாச வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுகின்ற ஒரு விசுவாச அறிக்கையாக அந்த சாட்சி மாறுகின்ற போது நம்முடைய சொந்த ஸ்துதி பாடுகிற பிள்ளைகளாக அல்ல, தேவ நாமத்தை பரிசுத்த ஓய்வு நாளிலே மகிழ்ந்து களிகூறுகின்ற நாளாக நாம் மாற்றுகின்ற போது அதன் நிமித்தமாக ஆண்டவர் தருகின்ற அன்பு ஏராளம் ஏராளம். அந்த சாட்சியை கேட்கின்ற பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் அவர்கள் ஒருவேளை அதிசயத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பார்கள், பல நாட்களாக ஏங்கி கொண்டிருப்பார்கள். அப்படி உள்ள ஏக்கம் எதனால தீரும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு சகோதரிக்கு அதிசயங்களை செய்கிறது நிமித்தமாக. சமீபத்தில் எங்களுடைய சபையிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார் பாருங்க. குருபாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து கைவிடப்பட்ட ஒரு சகோதரி, படுத்த படுக்கையாக இருந்த ஒரு சகோதரி ஆண்டவர் அதிசயமாக தொட்டு கடந்த வாரம் அந்த சகோதரி சாட்சி சொல்லிச்சு பாருங்க. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உங்கள் நடுவிலே நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிற எந்த தேவ பிள்ளைகளானாலும் ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்தார் என்கிற ஒரு விசுவாச அறிக்கை செய்கின்ற போது தேவ நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வதற்கு அவர் இன்றும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏதோ வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியங்கள் ஏதோ ஒரு நாட்களிலே நடந்த சம்பவங்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அது பேசும், அதுக்கு அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அன்பானவர்களே, அந்த வல்லமையை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கலும் பெரிய கிரியை செய்வான்.
தான் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே, நம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய இதயங்களிலே, நம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய சரீரங்களிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருப்பதனாலே நீங்கள் எதை குறித்தும் கலங்காமல், இந்த வியாதி டாக்டரால் முடியாது என்று சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு மேலாக ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர்களை நம்மை உருவாக்கின டாக்டர், அவருக்கு தெரியும் எந்த இடத்துல தொட்டா எந்த இடத்துல வியாதி சுகமாகும் என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய சரீரத்துல எத்தனையோ விதமான ஆபத்தான முடிச்சுகள் இருக்கு. பெரியவர்கள் அநேகர் சொல்லுவாங்க, ஐயாவுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாருங்க, அப்படிப்பட்ட எந்த இடத்துல வியாதி சுகமாக வேண்டும் என்றால், எந்த இடத்துல நான் இந்த சகோதரியை அல்லது இந்த சகோதரரை அல்லது இந்த பெரியவரை நான் தொடும்போது அந்த வியாதி சுகமாகும் என்பது படைத்த அவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வீட்டினுடைய சாவி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இதை போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய போராட்டங்களை அறிந்தவராக இருக்கிறார். அந்த போராட்டங்களின் வழியாகத்தான் ஆண்டவர் கடந்து சென்றிருக்கிறார். எனவே உங்களுக்கு வருகிற போராட்டங்களை அவர் அந்நியரை போல காண்பித்து தூர கடந்து செல்லுகிற தேவன் அல்ல. உங்களோடு நம்மோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். இந்த சகோதரி என்னதான் பண்ணுவாங்க பாப்ப என்று சொல்லி ஆண்டவர் நம்மை விட்டு கொடுத்ததற்கு வாழ்வதற்காக அல்ல. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்மேல் மனதுருக்கமுடைய கர்த்தர், நம்மேல் தம்முடைய அன்பை காண்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல் கர்த்தர் நம்மை கடந்த நாட்களிலே வழி நடத்தின விதங்களை குறித்து சொல்லுவோம் என்றால் நிச்சயமாகவே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சி பகர்கின்ற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறி இருப்பீர்கள். சட்டத்தை மீறி, அப்ப சட்டம் என்ன சொல்லுகிறது? என் ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் சொந்த பேச்சை பேசாமலும், கர்த்தருடைய நாள் எதற்குரிய நாள்? அவரோடு மனமகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள், அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற நாள், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்ற நாள் என்று நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? மனசுல ஒரு ஆழத்தனமான ஒரு இதய பதிவலை என்ன செய்து கொள்ள வேண்டும்? பதித்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து என்ன செய்ய வேண்டும்? அதுல எழுதி கொள்ள வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும். பிள்ளைகள் யாரும் விளையாடக்கூடாது. பிள்ளைகளுக்கு எதிரி நானாகும். சரியா? சரியா? பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு நல்லா தெரியும். வார்த்தைகளை கவனிச்சுட்டே இருங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ சட்டத்தை மீறி பிரவேசித்த அந்த எஸ்தருக்கு நிகழ்ந்த சம்பவம் என்ன? அப்ப சட்டம் என்ன சொல்லுகிறது? சட்டத்தை மீறி ஏன் பிரவேசிக்கணும்? ஏன் சட்டத்தின்படி பிரவேசித்தால் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்போ சட்டம் என்ன சொல்லுகிறது? மல்யுத்தம்ங்கிறது என்ன? சொல்லுங்க, என்னோட பேசுங்க. மல்யுத்தம் என்னது? பாக்ஸிங் இல்லையா? இது ஒரு விளையாட்டுன்னு சொல்லிட்டு உலகம் அங்கீகரிக்குது. அப்போ இந்த பாக்ஸிங்கில் கூட அடிக்க வேண்டிய இடத்துல தான் என்ன செய்யணுமா? அடிக்கணுமா? கண்ட இடத்துல அடிச்சிடக்கூடாதான். அந்த இடத்துல அடித்தாதான் கரெக்டான பாயிண்ட்டுகள் கிடைக்கும். அப்படி தானே? அப்படி தானே? மாற்றம் இருக்கா? இருந்தால் சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன். இல்லை, அப்படி தானே? அப்போ இந்த மல்யுத்தம் என்கிற விளையாட்டில் வெற்றி பெற்றவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு எதுக்கும் பிரயோஜனப்படும் என்று நான் நினைக்கல. ஏதோ அது ஒரு உலக சடங்காச்சாரத்துக்காக சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நீங்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த எஸ்தர் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றாள். ஏன் சட்டத்தை மீறினாள்? பரிசுத்த ஓய்வு நாள், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாள். அன்று நாம் விடுதலையை எதிர்பார்த்து காத்து வந்தாலும் ஒருவேளை அதிசயங்களை கர்த்தர் செய்யாத காரணங்களும் இருக்கலாம். அது ஏனென்றால் கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகின்ற நாள். உபவாச நாட்கள் இருக்கலாம், வேதபாட ஆராதனை நாட்கள் இருக்கலாம். அது எல்லாமே ஆண்டவருடைய சட்டத்திற்கு உட்பட்ட நேரங்கள், உட்பட்ட நாட்கள். அதை மீறி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோடைய சமூகத்திலே பிரவேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே கடந்து செல்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் என்ன இருக்கணும்? தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். நான் ஆராதனை இல்லாத நேரம் பார்த்து நான் ஆலயத்தில் கடந்து வந்து ஜெபிப்பேன். நான் வேத பாட ஆராதனை இல்லாத நேரம் பார்த்து நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்குவேன். இரவிலும் என் கை தளராமல் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கை விரிக்கப்பட்டிருக்கும். கை ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக நீட்டப்பட்டிருக்கும். அப்போ சட்டத்திற்கு புறம்பாக பிரவேசித்த அந்த எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும் என்றால், அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒருவேளை நீங்கள் 5 அதிகாரம் வாசித்து ஆண்டவருடைய சட்டத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாய் இருந்தால், 6 அதிகாரம் வாசித்து சட்டத்தை மீறி தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாமே. அல்லது ஆண்டோடைய சமூகத்துல பரிசுத்த ஓய்நாள் ஆராதனையில வந்துதான் நீங்க அதிசயத்துக்கு காத்திருக்க வேண்டும் என்றால், அதற்கு மீறியும் என்ன செய்யலாம்? ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருக்கலாமே. அல்லது இரவு விழிப்பு ஜெபங்களிலே அதிசயங்களுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அதை தாண்டி இன்னும் ஒரு நாள் விழித்திருந்து ஜெபிக்கலாமே. அப்படி ஆண்டோடைய சமூகத்துல சட்டத்தை மீறி பிரவேசித்தால் என்ன கிடைக்கும்? அவளுக்கு மரண தண்டனை கிடைக்கும். ஆனா அதையும் மீறி ராஜாவுக்கு என்ன கிடைச்சிட்டு? அவருக்கு எஸ்தருக்கு என்ன செய்து போச்சு? தயவு கிடைக்க பண்ணிட்டு. அன்பானவர்களே, இந்த தயவு அவன் என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கிடைக்கும், ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் கிடைக்கும். அகாஸ்வேரு ராஜா அரசாண்ட எத்தனை நாடுகள்? 127. இப்ப எஸ்தருக்கு கிடைக்கிற பங்கு இவர் சொன்ன அந்த தயவின்படி, ராஜா எஸ்தருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி கிடைக்கக்கூடிய நாடுகள் எத்தனை? புரிஞ்சுதா? அப்போ ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டுகிற போது, கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிற போது, கர்த்தர் நம்மேல் இரக்கம் செய்கின்ற போது, அந்த இரக்கம் அது ஒரு அளவில்லாத இரக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, காரணம் என்ன? உங்களையும் என்னை மீட்பதற்காக ஒரு கையில பிள்ளை, உன் கையை நீட்டு, உனக்கு ஒரு அடிதாரம்னா எத்தனை பிள்ளைகள் கை நீட்டுவீங்க? யாராவது நீட்டுவீங்களா? நீட்ட மாட்டோம், அப்படிதானே? அல்லது சகோதரிகள் நீட்டுவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா நீட்டுறதுக்கு? உங்க கையை நீட்டு நான் ஒரு அடிதாரன்னு சொல்லி அப்படி நீட்டுவீங்களா? யாருமே நீட்ட மாட்டோம், அப்படிதானே? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கையை அணிகளால் அடிக்கப்படுகிற போது, சரி இங்கேயும் நீ அணி அடிச்சுக்க, சரி இந்த கையும் ஆண்டவர் நீட்டி கொடுக்கிறார், இதுலேயும் நீ அணி அடிச்சுக்க, சரி கால் தான் தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்குது, சரி அங்கேயும் அணிகளை போட்டிருக்க, இல்லையா? அப்போ இப்படி ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை அணு அணுவாக பிரிப்பதற்கு, அணு அணுவாக வேதனைப்படுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே, யாரெல்லாம் சட்டத்தை மீறி ஆண்டோடைய சமூகத்திலே கடந்து வருகிறார்களோ, யாரெல்லாம் சட்டத்தை மீறி ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிறார்களோ, யாரெல்லாம் சட்டத்தை மீறி விழிப்பு ஆராதனைகளுக்கு கடந்து வருகிறார்களோ, வீட்டில் இருந்து சிலருக்கு என்ன தகவல் வரும்? இன்னைக்கு ஆராதனைக்கு போனால் நீ வீட்டில் வந்து ஏறக்கூடாது, அல்லது இன்னைக்கு நீ பைபிள் ஸ்டடிக்கு போனேன்னா உன்னை நான் வீட்டில் ஏற்ற மாட்டேன், அது சட்டம். அதையும் மீறி ஆண்டோடைய சமூகத்தில் வரணும். அப்படி வரவங்களை ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு இருப்பாரா? அப்படி யார் யார் சட்டத்தை மீறுவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த சட்டத்தை உடைத்து அவர்களை விடுதலை பண்ணுவதற்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? போதுமானவராக இருக்கிறார். அன்றைக்கு திறந்த கதவு, அன்றைக்கு ஆராதனைக்கு கடந்து வருவதற்காக திறந்த கதவு, இன்றைக்கு காண்கிற எய்த்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். யுத்தம் செய்கிறது யாரு? நீங்களும் நானும் அல்ல. ஒருவேளை நம்முடைய கரங்களில் இருக்கின்ற விசுவாசம் என்கிற கோலும் ஆண்டவர் தருகின்ற கேடயத்தையும் வச்சு நீங்க யுத்தம் பண்ணினேன்டா, நம்ம யுத்தம் பண்ணினா எத்தனை பேரை விரட்டுவோம்? ஒரு ஆள் எத்தனை பேரை விரட்டுவாங்க? ஒரு ஆள், 2 ஆள், 3 ஆள், 4 ஆளை விரட்டுவோம், இல்லையா? இதுக்கு மிஞ்சி வரவங்களை விரட்டுகிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லையா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அவர்களை கொண்டே ஆண்டவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை உடைத்தறிய செய்வார். அப்படிப்பட்ட கட்டுகள் யாருக்காவது இருந்தது என்றால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து, ஆண்டவரே என்னை ஆராதனைக்கு கடந்து சொல்ல முடியாதபடி இப்படி ஒரு தடை இருக்கிறதப்பா, என் பிள்ளை ஆராதனைக்கு கடந்து வரவில்லையே, பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்கவில்லையே என்று நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவருடைய நாமத்தில் சட்டத்தை மீறி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பிப்பீர்கள் என்றால் அனைத்து வீடுகளிலும் குடும்ப ஜெபம் இருக்கணும், அப்படிதானே? இப்போ
இந்த குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம், சட்டம். இதையும் மீறி நீங்க என்ன செய்யணும்? எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஆண்டவரோடு உறவாடுகின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவர் பதிலளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தருகிறவராயிருக்கிறார். நீங்க உள்ளான அறையிலே ஜெபித்த ஜெபத்திற்கு, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கடந்து வந்த ஆராதனைக்கு, நீங்கள் யாருக்கும் தெரியாத வந்த உபவாச ஆராதனைக்கு, யாரையே கண்களை எல்லாம் மூடிவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் விழிப்பு ஆராதனைக்கு கடந்து வந்த ஆராதனைக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் யார் தடை பண்ணினார்களோ அவர்கள் முன்பாகவே அந்த ஆசீர்வாதங்களை கண்டு பிரமிக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்பானவர்களே, உலகத்துல மனிதர்கள் போடுகிற சட்டத்திற்கு நீங்க பயப்படாதுங்க, கீழ்ப்படிய வேண்டியதுதான். ஆனா கீழ்ப்படிய வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அன்பானவர்களே, அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அனுகூலங்களாக கிடைக்கும் என்று சொன்னால் அது இந்த உலகத்துல ஒரு நபர்களுக்கும் ஆகிவிடாது. எல்லா அனுகூலங்களும் எனக்கு கிடைக்கட்டும், எல்லா வழிகளும் எனக்கு திறந்து வரட்டும், நான் அதற்கு பின்பு ஆண்டவரை ஆராதிப்பேன், அதற்கு பின்பு நான் அவரை என்ன செய்வேன்? ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையா மாறுவேன் என்று சொன்னால் அது யாருக்குமே வாழ்க்கையில நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மீறி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கடந்து வர செல்லுகிறார். பாருங்க, வாசிங்க. எஸ்தர் 5:3 வாசிங்க. ராஜாவை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும், நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றான். அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம கேட்பதற்கு தயங்குகிறோம், நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வதற்கு தயங்க வேண்டாம். எந்த விதமான காரியமா இருந்தாலும் ஒருவேளை நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த காரியத்தை கேட்டா கிடைக்குமா என்று அவிசுவாசத்தோடு கேட்காதீர்கள். எப்படியான காரியங்களானாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களானாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை அவர்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் எப்பொழுது எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே கேட்கணும், என் நாமத்தினாலே கேட்கணும். என் பிள்ளைகள் வீடுகளில் பிள்ளைகள் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு வீட்டில் இருக்கிற 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. 2 பிள்ளைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சற்று வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒரு பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெற்றோரிடத்துல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளை கேட்கறது என்னெல்லாம் உடனுடனே என்ன செய்திருவாங்க? அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்விச்சிருவாங்க, இல்லையா? இதை போலவே ஆண்டவரை இறுக உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் என்ன செய்து கொள்கிறார்? நம்மை காத்து கொள்ளுகிறார். என்ன உறுதியோடு இருக்கணும்? நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறதை விட்டுவிட மாட்டேன், வேத வாசிப்பதை நான் நிறுத்திவிட மாட்டேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்த ஓய்வு ஆராதனையை நான் அலட்சியப்படுத்த மாட்டேன் என்று நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோடு கடந்து வந்தீர்கள் என்றால், சட்டத்தை மீறி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பிரவேசித்தீர்கள் என்றால், நிச்சயமாகவே அந்த சட்டத்தை மீறி பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து திருப்பி அனுப்ப அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, அது ராஜ்யத்தில் பாதி மட்டாயிலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் பாராட்டுகின்ற தயவின் அளவு பாருங்க. இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட பிள்ளைகளாகவும் சட்டத்தை மீறி பிரவேசிக்கின்ற பிள்ளைகளாக இருந்து அவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். அன்பானவர்களே, அடுத்த ஒரு பகுதியை வாசிக்கலாம். எண்ணாகமம் 17:8 வாசிங்க. எண்ணாகமம் 17:8. ஹல்லேலூயா.
மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்திலே பலவிதமான நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராக, சிலரை போதகராக, சிலரை தேவ ஊழியர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வணைந்து வைத்திருக்கின்றார். அப்படி ஆண்டவர் முன்குறித்து தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? பிரகாசிக்கின்ற சுடர்களாய் இந்த உலகத்திலே பிரகாசிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பின ஒரு கூட்டத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு வேதத்திலே வாசிக்கின்றோம். அது எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறது? ஆண்டவர் மோசையை கொண்டு மட்டும்தான் பேசினாரா? ஆண்டவர் மிரியாமிட்ட மட்டும்தான் பாட சொன்னாரா? அப்படி என்று ஒரு சிறிய ஊழியமானாலும் கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு முன்பாகவும் இந்த மாதிரி என்ன செய்து வரும்? கடந்து வரும். அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம முன்னாடி நிற்கிற இப்போ இங்கே இருக்கிறதுல அழகில்லாமல் இருக்கிறது நான் தான். என்னை பார்த்து நீ எப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னு கேட்டால் என்னால் என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. அதை போலவே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி ஆனவர் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அறிவிக்கின்ற போது, ஒரு மரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்க, ஒரு மாமரம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. அதில் நல்ல காய்கள் காய்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? பழுத்த பழங்கள் நிறைய இருக்குதுன்னு வைங்களேன். அதில் நம்ம மட்டுமா சாப்பிடுவோம்? எத்தனை பேர் சாப்பிடுவாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? இந்த உலகத்தில் பறந்து வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் அதில் என்னுடைய கனிகளை என்ன செய்யும்? ருசிக்கும், சாப்பிடும், பசியாரும், திருப்தியாகும், மகிழ்ச்சி அடையும், கழிவுறும். இந்த உயிரினங்கள் பழங்களை கொத்தி சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு சந்தோஷத்தை வார்த்தையினால் விவரிக்க முடியாது. அதை போலவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது எப்படிப்பட்ட வெளிச்சம் கொடுக்கும்? அநேகர் அந்த வெளிச்சத்திலே வந்து களிகூறுகிறவர்களாய் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய சமூகத்தை அலங்கரித்து ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற போதக பிதாக்களை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஊழிய பொறுப்பாளர்களை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை ஒரு தடவை கூட. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அன்பானவர்களே, 12 கோத்திரங்கள் இல்லையா? இஸ்ரவேலுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். இந்த 12 பேரும் யாராக அறியப்படுகிறார்கள்? கோத்திர பிதாக்களாக அறியப்படுகிறார்கள். அவர்களில் ஒருவராகத்தான் லேவி என்கிற கோத்திரத்தை ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனங்களாக, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் விசேஷித்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜாதியினராக தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, வயிறார சாப்பிட்ட பின்பு, கல்யாண வீட்டில் சாப்பாடு சரியில்லை என்று சொல்லி நாம் அசட்டை பண்ணுவது போல, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வியாதிகள் தேவ ஊழியர்கள் வாயிலாக குணப்பட்ட பின்பு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து திருப்தி அடைந்த பின்பு நாம் என்ன செய்கிறோம்? இவரெல்லாம் ஒரு தேவ ஊழியரா, இதெல்லாம் ஒரு சபையா என்று என்ன செய்கிறோம்? ஆண்டோடைய வல்லமைகளை குறித்தும் ஆண்டவர் முன்குறித்திருக்கின்ற தம்முடைய தேவ பிள்ளைகளாகிய தேவ தாசர்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? கனவீனப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக அல்ல. ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் ஒன்றையும் என்ன செய்யவில்லை? உருவாக்கவே இல்லை. நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய சரீரத்தில் இந்த உறுப்பு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஏதாவது உறுப்புகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கும், அது சிறிதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது அதற்கு என்ன இருக்கு?
ஒரு கனம் இருக்குது இல்லையா? அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுமை பழங்களை கொடுக்கக்கூடிய அந்த மரத்திற்கு ஒப்பிட்டு இந்த ஊழிய பொறுப்புகளிலே நியமித்து வைத்திருக்கிறார் என்றால், அவர்களிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று கொண்ட பின்பு இந்த திருப்தியானவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது நம்முடைய அனுபவங்களிலே என்ன செய்யக்கூடாது? இருந்துவிடவே கூடாது. ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதனுடைய கனியை யாருக்கும் பொதுவானது, நட்டவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அவர் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படுவதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆச்சரியப்படவோ அந்த கேள்விகளை கேட்கவோ கூடாது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நம்ம புசித்தாச்சு, இன்றைக்கு திருப்தி அடைந்தாச்சு, நாளைக்கும் பசி வரும் இல்லையா? வரும்போது நம்ம எந்த மரத்திலிருந்து தான் கனி பறிக்கணும்? இந்த ஆவிக்குரிய மரத்திலிருந்து தான் கனி பறித்து நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். இந்த ஆவிக்குரிய பாதுகாவலர் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வைத்திருக்கின்ற அந்த தேவ ஊழியரிடத்திலிருந்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஆண்டவர் வைத்திருக்கின்ற, ஒருவேளை பாடல் குழுவினராக இருக்கலாம், அல்லது மியூசிக் போடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது சண்டே கிளாஸ் ஊழியங்களாக இருக்கலாம், ஆண்டவர் ஒவ்வொரு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நரம்பு நாளங்களை போல ஊழியங்களிலே பலவிதமான நரம்பு நாளங்களை வைத்திருக்கிறார். தொடக்கூடாத இடத்துல என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. அந்த இடத்தை நம்ம கனப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, இன்று வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:9 வாசிங்க. யாத்திராகமம் 17:9. ஹல்லேலூயா. நேரம் கடந்து போகிறது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அன்பானவர்களே, இந்த அமலேக் என்பவன் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாக இருந்த ஒரு ஜாதியினர், ஒரு ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்க முடியாத இருதயமுடையவர்கள். இவர்களை சங்கரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற போது இந்த மோசே என்கிற தீர்க்கதரிசியினுடைய கரங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது. மோசே தன்னுடைய கையை அமலேக்கிற்கு விரோதமாக நீட்டி வைத்து கொண்டிருக்கிற போது இஸ்ரவேலருக்கு என்ன கிடைக்கிறது? வெற்றி கிடைக்கிறது. மோசேயின் கைகள் தளருகிற போது அங்கே யார் மேற்கொள்ளுகிறார்கள்? அமலேக்கியர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு நிற்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாக அல்ல, என்ன செய்கிறார்கள்? தங்களால் இயன்ற சப்போர்ட்டை அங்கே கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, யாரெல்லாம் செய்கிறார்கள்? ஆரோனும் ஊரும் அந்த மோசேயின் கைகள் நீட்டப்பட்டு இருக்கிற போது, தேவ ஊழியர்களுக்கு துணை சென்று செய்கிற போது அவர்களுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? எப்படிப்பட்ட சுவாபமுடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள்? அப்போ இந்த சூழ்நிலையை பார்த்து, அது போதகர் தானே, அல்லது நம்ம பாஸ்டர் தானே, அவருக்கு என்ன வந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படி என்று சொல்லி சூழ்நிலையை கண் சாடையாய் சிமிட்டி விட்டு திரும்பி செல்லுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட்டிருந்தார்கள் என்றால், மோசேயை கொண்டு ஆண்டவர் அந்த அமலேக்கியரை மடங்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நிறைவேற்றி இருக்க முடியுமா? நிச்சயமாகவே முடிந்திருக்கிறது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஊழியர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்களுடைய கைகள், மோசேயின் கைகள் அசர்ந்த போது அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். அப்போ அமலேக்கு என்கிற சத்துருக்கள் மேற்கொள்ளுகிற போது அந்த தேவ ஊழியர்களுக்கு ஜெபித்து துணை செய்கின்ற, அந்த ஊழியர்களுக்கு பக்கபலமாக இருந்து ஊழியத்துக்கு ஒத்தாசை செய்கின்ற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே அது நிமித்தமாக கிடைக்கக்கூடிய வெற்றி, அது சபையினுடைய வெற்றி, அது தேவ பிள்ளைகள் ஒருமித்து கிடைக்கக்கூடிய வெற்றி. ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை பார்க்கலாம், ஒரு சபையினராக கிடைக்கக்கூடிய வெற்றி, அது எல்லா மக்களும் இதில்
களிகூறுகிற இது மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லக்கூடிய அந்த யெகோவா நிசி என்று பெயரிட்டு கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி மகிழ்ச்சியோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அங்கு மாற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவ ஊழியர்களுக்கு துணை நிற்கிறவர்களாக, தாங்குகின்றவர்களாக, ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிறவர்களாக, வார்த்தைகளினாலே அவரை கோபப்படுத்துகிறவர்களாக அல்ல. அநேகர் என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய தேவ ஊழியர்களை என்ன செய்வாங்க? காயப்படுத்துகிறவர்களாக, குற்றுயிராக்குகிறவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தங்களை பின்னிழுக்கிறவர்களாக அநேகர் காணப்படுவார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் காண்பீர்கள் என்றால் நிச்சயமாக அமலேக்கை எங்கே செய்ய முடியாது, இந்த வானத்தின் கீழ் மடங்கடிக்க முடியாது. நாம் தோல்வியை தழுவி விடுவோம். இந்த உலகத்தில் அறிந்தும் அறியாமலோ சத்துருவானவன் சில காலம் உண்டென்று எண்ணி அநேக தேவ பிள்ளைகளை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வலையிலே இழுத்துக் கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, அதற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளோடு தோள் கொடுத்து ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றுகிறவர்களாக, இப்படியே ஒருவருடைய பலவீனத்திலே ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் ஊழியங்களிலே ஒத்தாசை செய்கிற தேவ பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த அமலேக்கை ஆண்டவர் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் அந்த மோசையை கொண்டு முறியடித்தது போல இந்த நாட்களிலும் அவரோடு நீங்கள் துணை நிற்பீர்கள் என்றால் அந்த வெற்றி யெகோவா நிசி என்று சொல்லி பலிபீடம் கட்டி கொண்டாடுகின்ற ஆண்டவர் வல்லமையான மகிமையை ஆண்டவருடைய சமூகத்திலே வெளிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியின் நாளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு மேன்மையின் நாளாக அது மாறிவிடும். அன்பானவர்களே, அதற்கு நீங்களும் துணை செய்கிற தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய மிகவும் உன்னத திட்டமாக இருக்கிறது. எண்ணாகமம் 16:48 வாசிங்க. ஹல்லேலூயா. எண்ணாகமம் 16:48. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அன்பானவர்களே, இந்த உலகத்துல பலவிதமான வியாதி போராட்டங்களுக்காக அவர்களுக்கு என்ன, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள் இல்லையா, தலையடி தண்டமா. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று ஆண்டோடைய சமூகத்தில் முழங்காலோடு நின்று போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? அப்படி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, அல்லது நாம் நினைக்கக்கூடாது. அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், சபையிலே வாதை தொடங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பொல்லாத ஆவி அங்கு சபிக்கப்பட்டது கடந்து சென்றதுனாலே, தேவனால் விடப்பட்ட தேவனுடைய அன்பிற்கு விகற்பமாய் போனதுனாலே, மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறினதுனாலே அந்த இடத்துல சத்துரு என்ன செய்யப்படுகிறான்? ஜெயமெடுக்கிறவனாய் கடந்து வருகிறான். அப்படி ஜெயமெடுக்க கடந்து வருகிற போது இந்த தீர்க்கதரிசியாகிய மோசேயானவன் கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன் என்ன செய்கிறார்? ஓ, ஜனங்களிடத்துல வாதை தொடங்கிவிட்டது, நீ சீக்கிரமாய் உன் தூபகலசத்திலே தூபம் போட்டுக்கொண்டு யாருக்கு நடுவாக நில்லு? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சத்தவர்களுக்கும் நடுவாக நில்லு என்று சொல்லி அந்த ஆரோனை அனுப்பிவிட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற போது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வியாதி என்கிற வாதையானது பல இடங்களிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வியாதி என்கிற சூழ்நிலையை நீங்க எடுத்து பாருங்க. பேர் கூட அறியாத எத்தனையோ வியாதிகள் நிமித்தமாக மனிதர்கள் நாள்தோறும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான சூழ்நிலைகளினாலே இந்த உலகம் பிடிபட்டு அழிந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் நடுவிலே நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நின்று தான் சுவரை அடைக்கவும் திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஏக்க பெருமூச்சுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவாக நின்று ஆண்டவருடைய அன்புக்காக, ஆண்டவரே இந்த மக்களுக்கு இறங்கும், ஆண்டவரே என்னுடைய சபையினருக்கு இறங்கும், ஆண்டவரே இந்த குடும்பத்தினருக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த விடுதலைக்காக, ஒரு ஜெயத்திற்காக போராடி ஜெயத்தை பெற வேண்டும் என்பதற்காக திறப்பிலே நின்று ஜபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை விரோதித்து அநேகர் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்படேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்ற வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே நின்று ஆராதனை செய்கின்ற தேவ தாசர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய அவர்களுடைய காரியங்களுக்கு நாம் உடன்பட்டு செய்வோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களை கொண்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, எரேமியா 17:8 கூட வாசிங்க. எரேமியா 17:8. அல்லேலூயா. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எப்படிப்பட்டவன்? 7வது வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? கீழே நம்ம வாசித்தோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதே சாவிதை கொண்டு என்ன சொல்லுகிறார்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எல்லாரும் சத்தமாய் சொல்லலாமா? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் நம்மை தாங்கி நடத்தி நம்மை பத்திரப்படுத்தி இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாவித ஆபத்துகள், எல்லாவித துன்பங்கள், எல்லாவித சத்துருனுடைய சூழ்ச்சிகள், எல்லாவித ராஜாதிபத்தியத்தினுடைய அதிகாரங்களுடைய வல்லமைகள் இவை யாவற்றையும் அழித்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவாதி தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆதரிப்பதற்காக கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த விதமான மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்க கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்த ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலையும் கலந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய் மாற்றி தந்து எங்களை மகிழ்வித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் ஆசீர்வதி அப்பா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அடியானை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாண்ட ஐக்கியமும் இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் யாவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.